Next question. A body is released from a height of h from the ground. Height h. சரி ரிலீஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நான் கீழே வெலாசிட்டி கொடுக்கல, நான் இங்க வச்சுட்டு ஆப்ஜெக்ட் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணும்போதே அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0 மீட்டர் பர் செகண்ட். நான் வெலாசிட்டியே கொடுக்கல. அப்போ இருந்தாலும் கீழே தான் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? புஷ் பண்றேன்னு அர்த்தம். ஆனா நான் ரிலீஸ் தான் பண்றேன். ரிலீஸ் பண்ணும்போதே வெலாசிட்டி கொடுக்க மாட்டேன். அப்போ எப்படி ஆப்ஜெக்ட் கீழே போகும்? கீழே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஆக்சலரேஷன் கீழே இருக்கிறதுனால அதோட வெலாசிட்டி டுவர்ட்ஸ் டவுன் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ ஜஸ்ட் ரிலீஸுக்கு அர்த்தம் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0 மீட்டர் பர் செகண்ட். இட் டிராவல்ஸ் half of the total height in the last second of its motion. Say இது total height h na, it is released u is equal to 0 at time t equals 0. நான் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி 0 ரிலீஸ் பண்றேன். சே அங்கேருந்து கீழே வரத்துக்கு t equals t0. நான் கிளாக் டைமர் ஆன் பண்றேன், அதை ட்ராப் பண்ணிடு. நான் கீழே வந்தோடனே டைம் பார்த்தேன்னா t0 செகண்ட்ஸ் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். t equals t0 செகண்ட்ஸ். இங்க என்ன சொல்றாங்க? it travels half of the total height in the last second of its motion. லாஸ்ட் செகண்ட்னா இந்த t0 வந்து 10 செகண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த லாஸ்ட் செகண்ட் ஆஃப் இட்ஸ் மோஷன்னா 9th செகண்ட்லேருந்து 10th செகண்ட்குள்ள, அதுதான் லாஸ்ட் செகண்ட். 10 லாஸ்ட் செகண்ட் வந்து 9 to 10 அந்த டைம்குள்ள இட் ஹஸ் டிராவல் h/2 டிஸ்டன்ஸ். சரி, இதுதான் h/2 அப்ராக்சிமேட்லி. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் h/2 அண்ட் இந்த பாயிண்ட்ல அதோட டைம் என்னவா இருக்கும்? இது 10னா அது 9, இது t0னா இது t0 மைனஸ் 1. இந்த t0 மைனஸ் 1லேருந்து t0 செகண்ட்குள்ள h/2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அவங்க ஹைட் h என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட். அதாவது இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்? t0. h என்னன்னு கேட்குறாங்க, t0 என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல எழுதிடுறேன். u is equal to 0 மீட்டர் பர் செகண்ட். ஜஸ்ட் ரிலீஸ் அந்த கண்டிஷன். வேற ஏதாவது எனக்கு தெரியுமா? அஃப்கோர்ஸ் ஆக்சிலரேஷன் இருக்குல்ல, g 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கீழே பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், ஸோ இட்ஸ் பாசிட்டிவ். ஸோ எனக்கு t equals 0லேருந்து t equals t0 மைனஸ் 1 இந்த செகண்ட் வரைக்கும் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறேன்? டோட்டல் h, இது h/2. ஸோ மீதி இது h/2 தானே. h/2 தான் மேக்ஸ் அப் h. ஸோ t equals 0லேருந்து t equals t0 மைனஸ் 1 செகண்ட்குள்ள நான் h/2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறேன். அதே மாதிரி t equals t0 மைனஸ் 1லேருந்து t equals t0 செகண்ட்குள்ள h/2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? அதாவது டைம் வந்து t0 மைனஸ் 1 செகண்ட் போது நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன்? h/2. பாசிட்டிவா நெகட்டிவா? நான் எங்கே மேலே போகிறேன்னா கீழே போகிறேன்னா? சரி, இது இப்போ இது என் ஆரிஜின் வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கலாம். நான் எப்பவுமே கிரவுண்டு தானே ஆரிஜின் வச்சுக்கிறேன். கிரவுண்டு தான் ஆரிஜின். ஸோ இனிஷியலாக என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இனிஷியலாக வந்து மைனஸ் ஹெச்ல இருக்கேன். ஸோ t equals t0 மைனஸ் 1 செகண்டில் எங்கே இருக்கேன் நான்? மைனஸ் h/2. அதாவது இனிஷியலாக இங்கேருந்து இங்கே h டிஸ்டன்ஸ் மேலே இருக்கேன். நெக்ஸ்ட்டு h/2 இங்கே இருக்கேன். கிரவுண்ட்லேருந்து h/2 டிஸ்டன்ஸ் மேலே, அதனால மைனஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் இந்த t0 மைனஸ் 1 செகண்ட்குள்ள என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? h/2 செகண்ட்ஸ் கீழே வந்திருக்கேன் நான். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதுதானே நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அர்த்தம். இது என் ஃபைனல் பொசிஷன், இது என் ஃபைனல் பொசிஷன், இது இனிஷியல் பொசிஷன், இது என் ஃபைனல் பொசிஷன். ரெண்டுத்தையோடு சப்ட்ராக்ட் பண்ணால் தானே நான் எங்கே இருக்கேன்னு தெரியும். இது மைனஸ் இதுதான் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஸோ மைனஸ் ஹெச் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஹெச் இஸ் மைனஸ் h/2 ப்ளஸ் ஹெச் இஸ் h/2. இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் எதோட ரிலேட் பண்ணும்? எவ்வளோ டைமில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்? t0 மைனஸ் 1 டைமில் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஜியும் தெரியும். எனக்கு எஸ், யூ, ஜி, டி இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா இருக்குது? S is equal to ut plus half gt square.
இங்கே u வந்து 0, டைம் வந்து t0 minus 1 plus half g வந்து 10, t டைம் வந்து t0 minus 1, t square 0, 0 into anything is 0. So h by 2 is equal to 10 by 2 is 5 into t0 minus 1 whole square. Okay, இது ஒரு ரிலேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது ரிலேஷன் எனக்கு தெரியுமா? And h by 2 டிஸ்டன்ஸ்ல நான் t0 equal 0 இருந்து t equals t0 minus 1 வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும்ல, t equals 0 இருந்து t equals t0 வரைக்கும் நான் h டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கேன். அதாவது இந்த மோஷன் இருக்குல்ல, இதே ஃபர்ஸ்ட் மோஷன், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிருக்கேன் இங்க. அதாவது t equals 0 இருந்து t equals t0 minus 1, t0 minus 1 செகண்ட் குள்ள h by 2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கேன். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இன்னொன்னு எனக்கு தெரியும், t equals 0 இருந்து t equals t0 வரைக்கும் நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பேன்? h டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பேன். அதுக்கு நான் இன்னொரு ஈக்குவேஷன் போடுறேன். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? h is equal to ut. இப்பயும் 0, மேலேருந்து ஆரம்பிக்கிறது 0 செகண்ட்ல தான். ut plus half g t square. So h is equal to 0 to t0 is 0. g வந்து 10 by 2 is 5 t0 square. So எனக்கு முதல்ல h கண்டுபிடிக்கிறாங்க. h கண்டுபிடிக்கணும்னா t0 square வந்து நான் h by 5 னு போடுறேன். So t0 வந்து root over h by 5. இதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு கிடைச்சிரும்ல ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜ்ல சப்ஸ்டியூட் பண்றேன். So in previous வந்து h by 2 equals 5 times t0 minus 1 whole square. h by 2 is equal to 5 times t0 minus 1 whole square. And t0 is equal to root over h by 5. Yeah. h by 5. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த 5 கீழே எடுத்துட்டு வந்துடுறேன். h by 10 is equal to root over h by 5 minus 1 whole square, which is equal to right side la expand பண்றேன். a minus b whole square is equal to, of course தெரிஞ்சிருக்குமே எல்லாருக்கும், a square minus 2ab plus b square. So h by 10 is equal to root over h by 5 whole square is h by 5 minus 2 into a is root over h by 5, b square is 1. இந்த h by 5 அந்த சைடு எடுத்துட்டு போனேன்னா h by 10 minus h by 5 is minus h by 10. Minus h by 10 is equal to minus 2 root over h by 5 plus 1. இதை நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்தேன்னா h by 10 minus 2 root over h by 5 plus 1 equal to 0. இங்க root h இருக்குல்ல, சே நான் root h வந்து k ன்னு போட்டுக்கிறேன். So h will become k square. Substitution பண்றேன், solve பண்றேன். k square by 10 minus 2k by root 5 plus 1 equal to 0. h இடத்துல k square போட்டிருக்கேன், root h இடத்துல k போட்டிருக்கேன். நான் கடைசியில் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். எனக்கு h தான் கண்டுபிடிக்கணும் இல்லை. LCM எடுத்தேன்னா into 10 root 5 multiply பண்ணனா root 5 k square minus 20k plus 10 root 5 equal to 0. k கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? k is equal to minus b, x is equal to minus b plus or minus root over discriminant by 2a. root கண்டுபிடிக்கிறது minus b plus or minus root over b square is 400 minus 4 into a into c is 10 root 5 by 2 times a, 2 root 5. Okay, பண்ணனா 20 plus or minus 400 minus 40 root 5 is 5. 5 into 4 is 20, 20 into 10 is 200. 400 minus 200 is 200 by 2 root 5. 200 under root வந்து என்னது?
20 plus or minus 10 into 10 is 100. So 10 வெளியே எடுத்துட்டு root 2 by 2 root 5. So எனக்கு ரெண்டு வேல்யூ வருது. 20 plus 10 root 2 by 2 root 5. Simplify பண்ணிக்கலாம். 20 minus 10 root 2 by 2 root 5. நான் என்ன கேக்குறாங்க எனக்கு மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. of course நான் மேலே இருந்து போனேன்னா என்னோட h என்னவா இருக்கணும்? h வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும். வேல்யூ கேக்குறாங்க. h அப்சல்யூட் வேல்யூ தானே. ஹைட் கேக்குறாங்க. எனக்கு நெகட்டிவா இருக்க முடியாது. So root 2 is 1.414. Just a minute. இது வந்து k. ஓகே, இது k. h வந்து என்ன பண்ணணும்? This is k. h is nothing but k square. So let me take another page. K is equal to 20 plus or minus 10 root 2 plus or minus 10 root 2 by 2 root 5 whole square. Square பண்ணனா முதல்ல simplify பண்ணிடுறேன். இது 2 னா இது 5 ஆயிடும். இது 10 ஆயிடும். காமன் எடுத்தனா 5 of 2 plus root 2 by root 5 whole square எடுக்கணுமா? யா. இது root 5 னா இது root 5. simplify பண்ணினா இப்போ நான் வந்து root 5 of 2 plus root 2 whole square எடுக்கணும். எடுத்தனா ab whole square is a square b square. root 5 ஓட square வந்து 5. 2 plus root 2 whole square is 4 plus 2 plus 4 root 2. So 5 of 6 plus 4 root 2. நான் இங்க plus condition தான் எடுத்துக்கேன். minus condition எடுக்கலல. நான் எடுக்கிறேன். 30 plus 20 root 2. இங்க இதுவே நான் மைனஸ் எடுத்திருந்தேன்னா என்ன வந்திருக்கும்? இங்க பிளஸ் இடத்துல மைனஸ் வந்திருக்கும். 5 of 4 plus 2 minus 20 minus 4 root 2. அதாவது 6 into 5 is 30 minus 20 root 2. எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ வருது. ரெண்டு வேல்யூல எது எடுக்கலாம்? root 2 is 1.414. வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 into 1.414 is 28.28 around. So 30 minus 28.28 is 29. 1.72 meter. இங்க h வந்து 30 plus 28.28 வந்து 58.28 meter. இந்த ரெண்டு ஹைட்லயுமே இந்த ரெண்டு ஹைட் above length த்ரோ பண்ணாலும் எனக்கு இதே கண்டிஷன் அச்சீவ் ஆகும். ஓகே, வேற என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் t0. t0 என்னன்னு கேக்குறாங்க. t0 எனக்கு தெரியல. t0 is root over h by 5. root h எனக்கு ஏற்கனவே தெரியும். what is it? root h is k. root h by root 5 எனக்கு கண்டுபிடிக்கும். root h is this one by root 5 is t is equal to root h by root 5. root h is k. Sorry, இது வந்து h. root h is வந்து 20 plus 10 root 2 plus or minus 10 root 2 by 2 root 5. This divided by 5. அதாவது 1 by root 5. டிவைட் பண்ணனா கீழ வந்து என்ன ஆகும்? root 5 into root 5 is 5. 2 into 5 is 10. 20 plus or minus 10 root 2 by 10. அதாவது 2 plus or minus root 2. அதாவது 2 plus 1.414. 3.414 or 2 minus 1.414. Around 0.6 second. 3.14114 second or 0.6 second குள்ள எனக்கு வரும். நான் பிளஸ் எடுத்திருந்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ? இந்த ஹைட்டுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். மைனஸ் எடுத்திருந்தேன்னா இந்த ஹைட்டுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துருக்கும். ஓகே, அதுதான் சிம்பிள் கொஸ்டின். ஆனால் கால்குலேஷன் மட்டும் நிறையா இருக்கும். ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்.
ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0. எனக்கு u 0 தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். இங்கேருந்து இங்கே வரும்போது h/2 டிஸ்டன்ஸ் கவர் ஆகிடும், இங்கேருந்து இங்கே வரும்போது h டிஸ்டன்ஸ் கவர் ஆகிடும். டைம் எனக்கு இவ்வளோ ஆயிருக்கு, டைம் t0 செகண்ட்ஸில் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு ஐ ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ப்ரொசீட். தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் டோட்டல் டைம் ஆஃப்டர் விச் த பால் வில் ரீச் த கிரவுண்ட். இப்போ நான் போன கொஸ்டின் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணோம், இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்தது. செகண்ட் கொஸ்டின் நான் மேலேருந்து ஒரு ஹைட் ஹெச்லேருந்து ட்ராப் பண்ணேன், ஒரு ஹைட் ஹெச்லேருந்து. தேர்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறேன், ஒரு ஹைட் ஹெச்லேருந்து ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் மேலே வெலாசிட்டி கொடுக்குறேன். வெலாசிட்டி கொடுத்தா என்ன ஆகும், இப்படி போயிட்டு இட் வில் கம் ஹியர். கரெக்டாக இந்த ஹைட் வந்து 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் டைம் ஆஃப்டர் விச் த பால் வில் ரீச் த கிரவுண்ட். இங்கே ஆரம்பிக்கும் போதே 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்கேன். ஜி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டவுன்வர்ட். ஃபார்முலாவே எல்லாமே பண்ணலாமா இந்த கொஸ்டினை? எனக்கு ஏற்கனவே தெரியும், g is equal to 10 meter per second square downward. அதாவது 1 செகண்ட்ல டவுன்வர்ட்ஸ்ல velocity is given 10 meter per second extra. கரெக்டா? ஆக்சிலரேஷன் அதான் அர்த்தம். 1 செகண்ட்ல 10 மீட்டர் per second கீழே velocity எனக்கு ஆகும். ஸோ டைம் t equals 0 போது எனக்கு 10 மீட்டர் per second இருக்கும். டைம் t equals 1 போது என்ன ஆகும், 10 மேலே இருக்கு, அதாவது u வந்து மைனஸ்னால -10 மீட்டர் per second இனிஷியலா. ஃபர்ஸ்ட் செகண்ட் போது என்ன ஆகும், -10 + 10 will become 0 செகண்ட், 0 மீட்டர் per second when time is equal to 1. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ஈக்குவல்ஸ் 2 போதே என்ன ஆகும், 10 மீட்டர் per second இங்க இருக்கிற அதே பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும். கரெக்டா? u is equal to 10 மீட்டர் per second. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ஈக்குவல்ஸ் 3 செகண்ட் போதே u is equal to 10 + 10, 10 + 10 20 மீட்டர் per second. டைம் t equals 4, 20 + 10 அதாவது 30 மீட்டர் per second. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகும், எனக்கு கிரவுண்ட் ரீச் பண்ணும் போதே என்ன வெலாசிட்டின்னு தெரியாது. தெரிஞ்சுட்டா கொஷின் ஈஸி, எவ்வளோ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நான் டைரெக்டாக ஐ தாட் அந்த கொஷின் தான் கேட்குறாங்க, கிரவுண்ட் ரீச் பண்ணும் போதே என்ன வெலாசிட்டின்னு கேட்குறாங்கன்னு நினச்சேன். பட் என்ன எவ்வளோ டைம் எடுக்கும், டோட்டல் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ணிடலாம். பட் ஆஸ் அ ஹோல் அதுதான் பிக்சர். மேலே போக போக எனக்கு 10 மீட்டர் per second 10 மீட்டர் per second கீழே வெலாசிட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஆக்சிலரேஷன் g is equal to 10 மீட்டர் per second square downwards. அண்ட் கீழே வந்து நான் பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுக்கிறேன், மேலே வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் எடுக்கிறேன். ஸோ இனிஷியலா என் வெலாசிட்டி என்ன, u is equal to மேலே 10 மீட்டர் per second -10 மீட்டர் per second. என்னோட g வந்து 10 மீட்டர் per second square downward. ஸோ ப்ளஸ் என்னோட இனிஷியல் பொசிஷன் என்ன, -40 மீட்டர். கிரவுண்ட்லேருந்து இது 0,0னா சே அரௌண்ட் திஸ் பாயிண்ட், இது வந்து 0,0னா 0, -40 இருக்கு, மேலே வந்து நெகட்டிவ்ல -40 இருக்கு. ஸோ பால் கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது என்னோட ஃபைனல் பொசிஷன் என்னவா இருக்கும், மேலே போயிட்டு இட் வில் கம் டவுன் ரைட். ரீச் பண்ணும்போது அதே எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகாது, ஏன்னா நான் மேலே மட்டும்தான் வெலாசிட்டி, ஒன் டைமென்ஷனல் மோஷன். என் ஃபைனல் பொசிஷன் எஸ் இனிஷியல் இதுவாக இருந்ததுன்னா எஸ் ஃபைனல் அதே பொசிஷன் தான். எஸ் ஃபைனல் வில் பிகம் இட் வில் ரீச் கிரவுண்ட், அதாவது 0 பொசிஷன் தான். இனிஷியல் ஹைட் 40 மீட்டர்னா ஃபைனல் வந்து 0 மீட்டர் இல்லை இருக்கும் பொசிஷன். ஸோ இந்த 40 மீட்டர்லேருந்து 0 மீட்டர் வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியலாக 0 இருக்கு, இது இனிஷியல் பொசிஷன். ஃபைனலாக இங்கே இருக்கு. என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இனிஷியலேருந்து ஃபைனலுக்கு வரைகிற வெக்டர் என்ன டைரக்ஷனில் இருக்கு, பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நெகட்டிவ் டைரக்ஷன்லையா, பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு. அதோட லெங்த் என்ன 40. ஸோ என் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 40 + 40 மீட்டர். ஓகே, இதை வச்சுட்டு எனக்கு u இருக்கு, g இருக்கு, s இருக்கு. டைம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், இதை ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாமா, s is equal to ut plus half gt square. எனக்கு s தெரியும் 40, u வந்து -10 t
plus half g வந்து 10 10 t square 2 5 5t square minus 10t minus 40 is equal to 0. 5 ஆல் divide பண்ணா minus 2t minus 8 equal to 0. 8 odd factors 4, 2 t square minus 4t plus 2t minus 8 equal to 0. So t is equal to 4, t is equal to minus 2. Okay? Minus negatively time இருக்க முடியாது. So இதை எடுத்துடுறேன். Time equal to 4 second. So 4 second குள்ள என்னோட ball மேலேந்து it will reach ground. So நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, இதுவே செகண்ட் கொஸ்டின்ல கீழே ரீச் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? டைம் t equal 0ல 10 மீட்டர் per second இருக்குது. ஸோ 1 செகண்ட் அப்போ 10 மேலே 10 கீழே 10 0 மீட்டர் per second. when time t equals to 1 0 மீட்டர் per second இருக்கும். t equals 2 அப்போ 0 plus 10 10 மீட்டர் per second downwardல velocity இருக்கும். next t equals third second 10 plus 10 20 meter per second இருக்கும். fourth secondல it is reaching ground. so 20 plus 10 30 meter per second final velocity இருக்கும். when it reaches ground v will become 30 meter per second. இதுவே நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். v is equal to u plus at. time 4 போட்டனா 4 into 10 is 40. 40 minus 10 is 30. positive direction. so கீழ் direction is positive. கீழே வரும்போதே இந்த direction இப்படி இருக்கும். its velocity will be 30 meter per second. okay, இந்த question புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். next is something which is very interesting. இதுல இந்த கிராஃப்ங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கைனமேட்டிக்ஸ் மட்டும் இல்லை, மீதி ஃபோர்ஸ் ஃப்ளூயிட்ஸ் என்ன சாப்டராக இருந்தாலும், எலக்ட்ரிசிட்டி 12th சாப்டர்ஸாக பார்த்தாலும் கிராஃப் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிராஃப் ப்ராப்பராக நம்மளுக்கு அனலைஸ் பண்ண தெரியும். அஃப்கோர்ஸ் மேத்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், கோனிக் செக்ஷன்ஸ் இந்த டாபிக்ஸ்லேருந்து கிராஃப் எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சின்ஸ் கைனமேட்டிக்ஸ் இப்போ தான் ஸ்டார்டிங், பட் ஆனால் இந்த கொஸ்டின்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பேசிக்ஸ் மட்டும் கிராஃப்க்கு சொல்லித்தரேன். ஓகே, அஃப்கோர்ஸ் கிராஃப், பார் கிராஃப், நிறைய கிராஃப் வரைஞ்சிருப்போம். திஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு தட் பட் நாட் தட். கிராஃப் போதே நம்ம என்ன பண்ணுறோம், நான் 2 ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். நான் ஆக்சிஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே இன்னொரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் ஏன் இப்படி எடுக்கிறேன்? இப்படி இதுக்கும் ப்ரீவியஸ் கண்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து 2 ஆக்சிஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஓகே, 2 ஆக்சிஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது இதோட காம்பனண்ட், இந்த காம்பனண்ட்டும் இந்த காம்பனண்ட்டும் இண்டிபெண்டா இருக்கும். இதுவே இங்க ஒரு காம்பனண்ட் இருந்ததுன்னா இட் வில் டிபெண்ட் ஆன் தீட்டா வச்சுட்டு நான் அதோட காம்பனண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வெக்டர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, இப்படி ஒரு டைரக்ஷன் வெக்டர் இருந்ததுன்னா b cos theta will be vector component along x axis, b sin theta will be component along y axis. ஏன் நான் x axis y எடுத்துக்கிறேன்? ஏன்னா ரெண்டுமே independent of each other. ஓகே, ஸோ 2 ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன், they are perpendicular to each other. ஸோ நான் நடுவில் x ஆக்சிஸில் ஒரு குவான்டிட்டி a மார்க் பண்ணுறேன், y ஆக்சிஸில் ஒரு குவான்டிட்டி b மார்க் பண்ணுறேன். குவான்டிட்டி ஏவை மாற்றும் போதே, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போதே குவான்டிட்டி பி எப்படி மாறுதுங்கிறத நான் ப்ளாட் பண்ணுறேன். ஓகே, குவான்டிட்டி ஏ வந்து 10ஆக இருக்கும்போதே குவான்டிட்டி பி ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கும். குவான்டிட்டி ஏ வந்து 20ஆக இருக்கும்போது குவான்டிட்டி பி வேற ஒரு வேல்யூவாக இருக்கும். குவான்டிட்டி சி ஏ வந்து 30ஆக இருக்கும்போது இது வேற ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியை மாற்ற இன்னொரு குவான்டிட்டியோட ரீடிங்கை நான் பிளாட் பண்ணிட்டு அந்த எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். கரெக்டா? இதுல எல்லாம் நிறைய விதமா கிராஃப் இருக்கு. கிராஃபோட ஷேப்ஸே நிறைய இருக்கு. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. இதுல ஒரு 1 or 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம்.
First one is a straight line. This is a straight line. Straight line என்ன? என்னோட சேஞ்ச் வந்து யூனிஃபார்மா இருக்கு. அதாவது நான் குவான்டிட்டி A சேஞ்ச் பண்ணும்போதே குவான்டிட்டி Bக்கு ஒரு வேல்யூ இருக்குமா? இந்த வேல்யூலேருந்து நான் ஒரு சர்டன் எக்ஸ் சேஞ்ச் பண்ணேன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனலா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K எடுத்துக்கிறேன். K டைம்ஸ் எக்ஸ் தான் என்னோட சேஞ்ச் எப்போ முடியாது. நான் Y சேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் 1க்கு Q1 வேல்யூ, பாயிண்ட் 2க்கு Q2 வேல்யூ, பாயிண்ட் 3க்கு Q3 வேல்யூன்னு வச்சுக்கோங்க. P1, P2, P3, Q1, Q2. ஸோ நான் இங்கேருந்து எக்ஸ் மாத்தினேன்னா இங்கேருந்து K டைம்ஸ் எக்ஸ் மாறும் என் பாயிண்ட். எக்ஸ் கோஆர்டினேட் இவ்வளோ சேஞ்ச் பண்ணுறேன்னா ஒய் கோஆர்டினேட் அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக சேஞ்ச் ஆகும். இங்கேருந்து ஒய் சேஞ்ச் பண்ணுறேன்னா இங்கேருந்து எனக்கு KY டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி மெயின்டைன் ஆகும். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தான் நம்ம வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஓகே, அது எப்படின்னா 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் எடுத்துட்டு அது ஒரு ஸ்லோப் கண்டுபிடினா ஸ்ட்ரெயிட் லைன் இருந்ததுன்னா பாருங்களேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, எந்த 2 பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், அதோட ஹாரிசன்டலோட இருக்கிற ஆங்கிள் வில் பி கான்ஸ்டன்ட். Take any 2 points on the straight line. அதுக்கும் horizontal x axis க்கு parallel இருக்கிற horizontal இருக்கிற angle is theta. This is called slope. It will remain constant. எந்த 2 பாயிண்ட்டுக்கு வேணா எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இல்ல இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எடுத்துக்கோங்க, எல்லாமே will be constant. அந்த பாயிண்ட் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது x1, y1, இது x2, y2. x1 னா என்னது? x கோஆர்டினேட். இது x1, இது x2. அதே மாதிரி இது y2, இது y1. இது x2, y2, இது x1, y1. This is x1. Okay. இப்போ எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா, இந்த லெங்த் தெரிஞ்சிச்சுன்னா தீட்டா tan தீட்டா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடல. tan தீட்டா இஸ் ஆப்போசிட் பை பேஸ். ஆப்போசிட் வேல்யூ என்னது? இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? இது இருக்கிற அதே வேல்யூ தானே இது, y1 minus y2 பை இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுனா இந்த வேல்யூ தான் அந்த ட்ரையாங்கிளோட பேஸ். திஸ் இஸ் x1 minus x2. ஸோ 2 பாயிண்ட் எடுத்துட்டு இது பாயிண்ட் x1, y1, பாயிண்ட் x2, y2, ஸ்லோப் தீட்டா, இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் அண்ட் ஹைட். திஸ் ஒன் வில் பி y1 minus y2. திஸ் ஒன் பேஸ் வந்து x1 minus x2. ஸோ tan theta is opposite by base. ஸோ y1 minus y2 by x1 minus x2. 2 பாயிண்ட் எடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு y கோஆர்டினேட் பை x கோஆர்டினேட் எடுத்ததுன்னா எனக்கு தீட்டா கிடைச்சிடும். இதுதான் என்னோட ஸ்லோப். எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் இந்த ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். ஸோ இந்த கிராஃப் நேச்சர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். If m is constant, m is nothing but tan theta, கரெக்டா? இதுவே வந்து கிராஃப் இந்த மாதிரி இருந்ததுன்னா, முதல் கேஸ்ல இந்த மாதிரி இருந்தது ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இது தீட்டா. ஆல்ஃபா கம்பேர் பண்ணும்போது தீட்டா ஜாஸ்தியா இருக்குல்ல, ஆல்ஃபா இஸ் ஸ்மாலர் than theta. So tan alpha will also be smaller than tan theta. Tan value increases with alpha value. So alpha சின்னதா இருந்தா tan value சின்னதா இருக்கும். Slope of second graph is less than slope of first graph. இதுவும் இதுல இருந்து we can identify. Okay. Slope சின்னதா இருந்ததுன்னா angle will also be small. Line will be closer to parallel to x axis. So next graph வந்து is nature பாருங்களா, இப்படி இருக்கு. எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இப்படியே இருந்திருக்கும். ஆனால்
எனக்கு வந்து லைன் இப்படி இப்படி இட் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் பாத். இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இங்கேயும் நான் அதே மாதிரி ஸ்லோப் எடுத்து பார்த்தேன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே கனெக்ட் பண்ணனா இதோட ஸ்லோப் என்ன? ஆல்மோஸ்ட் 0. கரெக்டா? இதுவே நெக்ஸ்ட் பக்கத்துல 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது கனெக்ட் பண்ணனா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஆல்ஃபா எம் வந்து 0.002ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது அதை விட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. தீட்டா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 2 பாயிண்ட் எடுத்தேன்னா தீட்டா பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே 2 பாயிண்ட் எடுத்தேன்னா தீட்டா அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே எடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த லைன் இப்படி 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 போயிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். ஸோ this is a graph where slope is increasing. இதை இன்க்ரீசிங் கிராஃப்னு கூப்பிடுவோம். அதாவது என்னோட எக்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணனா இங்கே இருக்கு, இங்கேருந்து எக்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணனா என் ஒய் வேல்யூவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என் ஒய் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீசிங் கிராஃப் அண்ட் ஸ்லோப் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். with x. இது இந்த மாதிரி ஒரு கிராஃப். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தோன்னா இங்கேயும் இன்க்ரீஸ் தானே ஆகுது. நெக்ஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு கரஸ்பாண்டிங் y வேல்யூ 2 பாயிண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுவும் இன்க்ரீசிங் கிராஃப் தான். ஆனால் ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். இதுவும் இன்க்ரீசிங் கிராஃப் தான். ஓகே.